ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய், 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, 4 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறனால குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கி வரணும். எண்ணெயிலே வதங்குறப்ப பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். தயிர் சேர்த்துறப்ப சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்மளோட காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா பிரியாணி வந்துடுச்சு. நான் இப்போ பச்சை மிளகா ஃபஸ்ட்டே ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ 4 பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்களே, அதையே இதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம் நல்லா வதக்குறப்போ உப்பு காரம் எல்லாமே சிக்கனில் பிடிச்சிக்கும். நான் ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணியை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். பழைய அரிசியாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லியும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன்னா 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துச்சு. ரைஸ் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி தோசை தவாவில் தான் தம் போட போகிறேன். தோசைக்கல்லை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ பிரியாணி பாத்திரத்தை தோசைக்கல் மேலே வச்சுட்டு அதுக்கு ஏதாவது வெயிட் கொடுக்கணும். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி தான் மேலே வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸில் நம்மளுக்கு பிரியாணி நல்லா ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு கூடவே நான் கொஞ்சமாக எலும்பெடுத்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.